ஒரு தந்தோண்டித்தனமாக அதிகாரம் கையில் இருக்கிறது, ஆட்சி கையில் இருக்கிறது என்பதற்காக எங்கள் 1,00,000 ஏக்கர் நிலங்களையும் பல லட்சக்கணக்கான குடும்பங்களையும் அகதிகளாக எங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிற ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற வகையில்தான் தமிழ்நாட்டுக்கு வருகை இருக்கிற இந்தியாவின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக வேல்முருகன் ஏற்கனவே நடத்திய மிகப்பெரிய போராட்டமான கோபேக் மோடி என்கிற அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறேன். விமான நிலையத்திற்கு முன்பாக என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான போராட்டம் நடத்த இருக்கிறேன் என்பதையும் நான் இங்கு பதிவு செய்கிறேன். இந்த கோபேக் மோடி எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப வேல்முருகன் மட்டும் சரியா செய்யறாரோ? இல்லை, வேல்முருகன் அன்றைக்கு மாறல, இன்றைக்கு மாறல, நாளைக்கு மாற மாட்டேன். எனக்கு என்னுடைய நீங்கள் சொன்னது மாதிரி தான், என்னுடைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, என்னுடைய நிலம் பறிபோகுது, என்னுடைய வாழ்வுரிமை பறிபோகிறது, என் கடல் வளம், நீர் வளம், நிலவளம், கனிம வளம் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்றால் என்னால் அதை சகித்துக் கொள்ள முடியாது, என்னால் அதை கடந்து போக முடியாது. மோடி எதிர்ப்புல திமுக ரொம்ப மென்மை ஆயிட்டாங்களா? நீங்கள் அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஆக முதலமைச்சர் அவர்கள் இதற்கான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் கொண்டு வந்து முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்த போது முதலமைச்சர் எழுந்து சொல்லுகிறார், எனக்கு இது பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் விவசாய நிலங்களை, அதுவும் வேளாண்மை மண்டலமாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட பகுதியை இப்படி ஏலத்திற்கு கொண்டு வந்தது, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒன்றிய தலைமை அமைச்சர் இதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் என்று பேரவையில் அறிவிக்கிறார். நீங்களும் பார்த்தீர்கள், நானும் பார்த்தேன்.